ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆண்ட்ராய்டு மார்க்ஸ். என் பேர் மணி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேப்டாப் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது சம்மந்தமாக நான் யூடியூப்பில் சர்ச் பண்ண யாரும் இது சம்மந்தமாக, அதாவது கவர்மெண்ட் லேப்புக்கு இந்த மாதிரி வீடியோ போடலை. மோஸ்ட்டாக இப்போ நான் நினைக்கிறது நம்ம சேனலில் போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு டே டு டே லைஃப்பில். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கேஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரேன் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆண்ட்ராய்டு மாட்ஸ், ஃபோட்டோகிராஃபி, அன்பாக்சிங் இந்த மாதிரி தான் நம்ம போட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஆண்ட்ராய்டு மாட்ஸ்லேருந்து அப்படியே நம்ம டெவலப் ஆகி அப்படியே விண்டோஸுக்கு போகிறோம். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு லேப்போடைய கீபோர்டு ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் லேப்பு பார்த்திங்க அப்படின்னா 2019 Lenovo E41-25 அப்படிங்கிற லேப்பு கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த லேப்பெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, வச்சுக்காமல் இருக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த கொரோனாவுடைய ஃபஸ்ட்டு அலையில் நான் அந்த லேப்பு பை பண்ணேன். எனக்கு டைப்பிங் ஒர்க்கு ஜாஸ்தி இருக்குது, அது வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை பை பண்ணேன். ஓகேங்களா? அந்த லேப்பை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2வது நாள் வரைக்கும் நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படிங்கும்போது, அதாவது அந்த ட்ராக் பேரில் ஒரு நல்ல கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இந்த கெஸ்டர்ஸ் நீங்கள் பை பண்ணி வாங்குற லேப்பில் தான் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது கவர்மெண்ட் லேப்பில் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் தான், நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஜாஸ்தி டைப்பிங் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் நிறைய டேப் யூஸ் பண்ணும்போது, இப்போ க்ரோம் ப்ரௌசர் இருப்பீங்க, டாக்குமெண்ட் டைப் பண்ணீங்க, இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொன்று கண்டென்ட்டோ ஒரு நோட்ஸோ ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அதை பார்த்து டைப் பண்ணுறது, இல்லை ஆல்ட்ரு பண்ண இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மல்டி டேப் யூஸ் பண்ணும்போது டேபை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆல்ட் டேபு ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது அப்படின்னா லைன் பை லைனாக தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அப்படி போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் குயிக்லியாக இருக்காது. இதுவே நீங்கள் இந்த ட்ராக் பேர்லேயே உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி போடணும்னு நினச்சேன். எல்லா பெரியவங்க சொல்கிற மாதிரி நாய்க்கு நிற்க நேரமெல்லாம் செய்ய வேலையில்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயாச்சு. இந்த வீடியோ ரொம்ப லேட் பண்ணதுக்கு சாரி, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை இட். ஆக்சுவலாக நம்ம இப்போ லேப்டாப்பில் இந்த ட்ராக் பேட் ட்ரிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சில சாஃப்ட்வேர்ஸ், அதாவது ட்ரைவர்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக நான் லேப் வாங்கி ஓஎஸ் போட்ட உடனே எல்லா ட்ரைவரும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு இந்த ட்ரைவர்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணேன், என்ன ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த Lenovo அஃபீஷியல் வெப்சைட்லேயே E41-25 ட்ரைவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இதெல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு வேறு ட்ரைவர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதாவது இதில் இருக்க எல்லா ட்ரைவரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்டர்னேட்டிவ், அதாவது AMDயோடைய அஃபீஷியல், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா AMD ரைசன் சாஃப்ட்வேர், ரேடியம் சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக AMD நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கரெக்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். இல்லைனா லேப்பு கூட உங்களுக்கு ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இந்த Lenovoவுடைய எல்லா ட்ரைவர்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஆடியோக்கு தனியாக, மவுஸுக்கு தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைவர் கொடுத்துருப்பாங்க. எல்லா ட்ரைவரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பார் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதனா பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மவுஸ் செட்டு அப்படியே வேகமாக சர்ச் பார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பார் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் குயிக்லி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய 3 ஃபிங்கர்ஸ் இந்த டச் பேரில் சிங்கிள் டிப் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு சர்ச் பார் ஷார்ட்கட்டில் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் டக்குன்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கனெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், வேணுங்கிற ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல், நமக்கு அதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் டக்குன்னு அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப தூரத்தில் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை கிளிக் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. மறுபடியும் நம்ம 3 ஃபிங்கரை டச் பண்ணோம். இப்போ 4 ஃபிங்கர் நம்ம வச்சுட்டு ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்துடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் டக்குன்னு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார் நீங்கள் அக்சஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் என்ன பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே எஸ், நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி இன்னொரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு நம்ம வந்து ஜம்ப் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வந்து இந்த டேபு சேஞ்சு கூட சொல்லலாம் இதை. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து ஒரு 3 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு க்ரோம் ப்ரௌசரில் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து அதாவது டக்குன்னு குயிக்லி நான் மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் மெத்தடில் நீங்கள் மூவ் ஆகலாம். டக்குன்னு இப்போ வந்து க்ரோம் ப்ரௌசர் போகணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து க்ரோமை டேப் பண்ணாலும் உங்களுக்கு அது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். டாக்குமெண்ட் போனாலும் டேப் பண்ணாலும் டாக்குமெண்ட் போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னும் ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஆல்ட் டேபு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் டேபை மாற்றி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பார் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த டேபு வேணுமோ அதில் வச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி 3 விரல் 4 விரல் வச்சு பார்த்தோம். இப்போ மறுபடியும் 3 ஃபிங்கர்ஸை வச்சு அந்த டச் பேடில் வந்து டிப் பண்ணாமல் அதை அப்படி லைட்டாக ஸ்கொய்ப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு போகணும்னா லைட்டாக நீங்கள் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணிக்கலாம், பேக் போனால் பேக் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து அது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களுக்கு பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதில் வேணால் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். எஸ், அடுத்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி ஒரு டேப்லெட் இருக்கும்போது ரீசெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கணும், அது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து அதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து 2 ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் வந்து கீபோர்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து வின்கீ ப்ளஸ் டேபை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ரீசெண்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நான் பேக் போகணும் அப்படின்னு நினச்சினா கூட மறுபடியும் நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ இது இல்லாமல் எனக்கு ஷார்ட்கட் வேணும், டச் பேடில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 3 ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம வந்து போன ஷார்ட்கட்டுக்கு அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்தோம். இப்போ வந்து பாட்டம் டு டாப் நம்ம போகணும். ஓகேங்களா? 3 ஃபிங்கர்ஸ் வச்சு டச் பேடில் போகும்போது உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா வந்து இது உங்களுக்கு நார்மல் விண்டோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஷார்ட்கட். நீங்கள் வந்து மல்டி டேப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம 5th பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எப்படி நம்ம சடன்லி வந்து நம்ம ஒரு டெஸ்க்டாப்புக்கு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 3 மெத்தட் நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு வரலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 3 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 டேப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேப்பை நான் மினிமேக்ஸ் பண்ணால் உடனே டெஸ்க்டாப் வர முடியாது. ஏன்னா அதுக்கடுத்த டேப் ஓப்பன் பண்ணி வச்சு இதையும் நான் மினிமேக்ஸ் பண்ணோம், அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு இதையும் நான் மினிமேக்ஸ் பண்ணோம். நீங்கள் சடன்லி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த டேப் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அதாவது இந்த மெனு நோட்டிஃபிகேஷன் பாருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியும் மவுஸ் பேடை, அங்கே வச்சு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சடன்லி டெஸ்க்டாப் வியூ வரும். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து டச் பேடில் கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு கெஸ்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா வந்து 3 ஃபிங்கர்ஸ் வந்து முதல்ல வந்து நம்ம பாட்டம் டு டாப்பு போகணும். இப்போ அப்படியே ரிவர்ஸில் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப் வியூ வரும் ஆரம்பிச்சிடும். 3 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் ஸ்கொய் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 ஃபிங்கர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே மறுபடியும் அதாவது ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரண்ட்டில் என்ன ஆப் இருந்துச்சோ அந்த ஆப் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மறுபடியும் பாட்டம் அதாவது டாப்லேருந்து பாட்டம் வந்தீங்கன்னா அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் யூஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுவும் நல்ல ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நண்பர்களுக்காக ஒரு போனஸ் ட்ரிப்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மாதிரி ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இங்கே ஒரு பார் வரும். அதை நீங்கள் அப்படியே இப்படி தள்ளிட்டு போனீங்கன்னா ஜூம் ஆகும், அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். சரிங்களா? நான் இவ்வளோ தூரம் வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு. உங்களுடைய 2 ஃபிங்கர்ஸ் இருக்குல்லைங்க, டச் பேடை வச்சு நீங்கள் மொபைல் எப்படி ஜூம் பண்ணுறோம் அப்படியே ஜூம் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஜூம் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து இவ்வளோ தூரம் ஜூம் ஆகிடுச்சு. இப்போ நான் சடன்லி வந்து நான் வந்து ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க வந்து உங்களுடைய மவுஸை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிட்டு அந்த சிங்கிள் வேலையில் டச் பேடில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து சடன்லி போயிடும். மறுபடியும் கண்டினியூ ஜூம் ஆகணும், அதாவது இருந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு டச் பண்ணிங்க அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு சடன்லி ஜூம் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இதில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுறீங்க, திடீர்னு சின்னதாகிடுச்சு, கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி
ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், ஆக்சுவலாக அடுத்து கடைசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்தங்காட்டிக்கு எனக்கு இந்த டிப்பு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பேஜ் இல்லை வந்து ப்ரீவியஸ் பேஜ் வந்து நான் வந்து ஸ்க்ரால் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா வந்து வேகமாக என் மவுஸ் செட்டை வந்து இந்த சர்ச், அதாவது இந்த ஸ்க்ரால் பால் அப்படியே இருந்துட்டு அப்படியே டபுள் டப் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்து நான் வேகமாக ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ வேகமாலாம் பண்ண வேண்டாம். ஆனால் நான் வந்து ஷார்ட்கட்டில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து 2 ஃபிங்கர்ஸ் அந்த ஃபோட்டோக்கு எப்படி ஜூம் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணமோ அதே மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஜூம் பண்ணிங்க. இதில் வந்து இப்படி டாப் டு பாட்டம் இல்லைனா பாட்டம் டு டாப் இப்படி வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணுங்கிற கரண்ட் பேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து டாக்குமெண்ட்டு, ப்ரௌசரு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபோட்டோஸ் இந்த இது யூஸ் ஆகாது. ஓகேங்களா, இதில் வந்து ஆனால் உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணும் ஜூமும் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ட்ரிக் தான். டைப்பிங் ஜாஸ்தி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ், ஃபைனலாக இந்த வீடியோட எண்டு பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம சேனல் லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு வேறு தான் வீடியோ அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.